ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு சரியான சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க புல்ஸு. ஸோ அந்த டென்னிஸ் ஃபைட் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த டென்னிஸ் கேம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ புல்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் நம்ம வந்து ரொம்ப அவசரப்பட வேணாம். இன்னும் 2 நாள் இருக்குது இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ்க்கு. ஸோ தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் க்ளோசிங் வந்து பார்த்துட்டு நம்ம ஒரு 99% வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்றைக்கும் செம்ம இரிட்டேட் பண்ணிட்டாங்க ஜீரோதா. ஸோ நேற்று தான் நான் வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன் எஃப்என்ஓ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 48 to 72 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் இன்னைக்கு காலைல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நப்பா சைடில் இருந்தேன். ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பையும் அப்படி தான் சொன்னாங்க, 48 to 72 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இன்னைக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க, போட்டு பொழக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கும் அவங்க வந்து எஃப்என்ஓ வந்து ஆக்டிவேட் பண்ணலங்க. இன்றைக்கும் தேவையில்லாமல் என்ட்ரி வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரீ மார்க்கெட்டில் இருந்தே புல்லிஷாக தாங்க இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ப்ரீ மார்க்கெட்லேயே என்ன நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு எங்களால் கணிக்க முடியும். ஸோ அந்த ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் இன்றைக்கி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து புல்லிஷாக இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நினச்ச மாதிரி பயங்கரமாக வீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டேஸில் யூஸ்வலி பிடிஹெச்சில் சம்டைம்ஸ் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஜென்யூனாக 2 டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த சப்போர்ட் ஜோனை வந்து தூக்குறேன். ஸோ இந்த பிடிஹெச்சில் பாருங்கள், பிடிஹெச்சில் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரிலாம் ட்ரைலாம் வராது. ஸோ பிடிஹெச் பிடிஎல்லாம் சும்மா மேலே கீழேன்னு இஷ்டத்துக்கு ரெஸ்பெக்டே பண்ணாமல் போயிட்டுருக்கும் நிறைய டைம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பிளைண்டாக நம்பி ட்ரேட்ஸ் வந்து எடுத்தனா சக்ஸஸ் ரேட் வந்து ஒரு 10 to 20% தான் இருக்கும். ஸோ ஏன்னா அத்தனை டைம் அது வந்து ஒர்க் ஆகாமல் தான் போகும் 80 to 90% ஆஃப் த டைம்ஸ். ஸோ ஆனால் சில நாளில் நம்பலாங்க. ஸோ அந்த மாதிரி டே இன்னைக்கு அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல வேணால் நான் ட்ரேட் எடுத்திருந்தா. ஆனால் இன்றைக்கி நான் எடுக்கலை. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஜெனுவினாக ட்ரை பண்ணாங்க. ஒரு டைம் இல்லை, 2 டைம் இல்லை, 3-4 டைம் வந்து நல்லாவே முட்டு கொடுத்தாங்க. ஒரு மணி நேரம் பக்கம் அந்த பிடிஹெச்சில் தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு. 11 o'clockல ஆரம்பிச்சு ஸோ 12:15 வரை, ஸோ ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம் பிடிஹெச்சில் நல்லா முட்டு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி ஃபெயில் வந்து ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் நம்மளோட என்ட்ரி ஜோன் வந்து சிபிஆர் தான். சூப்பரான சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ சிபிஆர் வந்து ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸில் சேம் டைம் வரணும். அது ரெண்டுமே சேம் டைமில் வந்துருச்சு. ஸோ மொதல் க்ரைட்டீரியா வந்து மீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேட்டர்னும் சூப்பராக போட்டான். நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் 2-3 வந்து போட்டான். அதுக்கப்புறம் ஏறுற மாதிரி ஏறி திருப்பியும் சென்ட்ரல் லைனில் டச் பண்ணி 2வது டைம் டச் பண்ணி சடனாக ஏறிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பயங்கரமான கன்ஃபர்மேஷன். ஸோ நான்லாம் இங்கேயே எடுத்துருவேன் மோஸ்ட் ஆஃப் தி டைம். பரவாயில்ல, அங்கே எடுத்திருந்தாலும் ஹண்டிங்லாம் போடல. திருப்பி அதே இடத்துக்கு தான் வந்துட்டு மேலே போயிருக்கு. பெருசாக ஒன்றும் ஹண்டிங்லாம் போடல. ஆனால் சில பேர் ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் சம்டைம்ஸ் வந்து ஹண்ட் ஆயிருக்கும். நான்லாம் 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து எப்போவுமே நல்ல டீசெண்டான எஸ்எல் வந்து வைப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருந்தா என்ன இருக்குன்னு பாருங்கள். பயங்கர அப்நார்மலான அப் மூவ், வெறித்தனமாக ஏறிட்டாங்க. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 350 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து ஈஸியாக போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளை வந்து பயமுறுத்தவே இல்லை. அதாவது பயமுறுத்தவே இல்லைன்னா நம்ம எடுத்திருந்தா இங்கே என்ன இருக்கும், சம்டைம்ஸ் பயமுறுத்தி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பயமுறுத்தலும் பண்ணவே இல்லை. ரெட் கேண்டில்ஸே வரல. 2-3 ரெட் கேண்டில் தான் வந்துச்சு. அதுவும் ரொம்ப சின்ன கேண்டிலாக இருந்திருக்கு. ஸோ அப்படியே பயங்கரமாக ஏறிட்டே தாங்க இருந்திருக்கான் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் மிஸ் ஆனாதாங்க பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ ஏன்னா கஷ்டமான என்ட்ரிஸ் வந்தாலோ, இல்லை என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஸ்லோவாக அரைச்சி ஏற்றினாலோ பெருசாக வருத்தம் வந்து இருக்காது. அதெல்லாம் மிஸ் பண்ணால் எப்படியும் நம்ம எடுத்திருக்கிறது கஷ்டம், எடுத்திருந்தாலும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது கஷ்டம் அப்படின்னு மனசு தேத்திட்டு இருப்பேன். ஸோ ஆனால் இது வந்து ஓரளவுக்கு ஈஸி என்ட்ரி தான். ஸோ அதுக்கப்புறம் மூவாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, அது வந்து நம்ம ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். எவன் இருந்தாலும் நீட்டாக 100 பாயிண்ட்லாம் ரொம்ப அசால்ட்டாக பிடிச்சிருப்பாங்க. 100 பாயிண்ட் வர வெயிட் பண்ணும்போதே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது பாருங்கள், அதுக்கப்புறம் அசால்ட்டாக போயிட்டான். ஸோ அதனால் இந்த இடம் வர வெயிட் பண்ணியிருந்தாலே திருப்பி அதுக்கப்புறம் யாருனாலும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு 5-10 நிமிஷத்தில் எங்கேயோ போயிட்டான். அதாங்க இந்த மார்க்கெட் நம்மளோட பொறுமையை வந்து எக்ஸ்ட்ரீம்லி சோதிச்சிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரில. நானே ரொம்ப நாள் கழிச்சு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு வந்தப்போ நேற்றும் ஒரு என்ட்ரி வந்து மிஸ் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கும் இப்படி என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பெருசாக தெரியல. நான் வந்து ஜிம் போயிட்டு வந்து பார்த்தேன். இங்கேருந்து மெதுவாக ஏறிட்டு இருந்தான். இங்கேயே அப்படியே கன்சால்டேட் ஆகி இதுக்குள்ளேயே அப்படியே முடிச்சிருவான்னு தான் நான் வந்து சத்தியமாக நினச்சேன். அதனால் இந்த மூவை பார்த்து எனக்கு வந்து வைத்தறிச்சலாக இல்லை. ஏன்னா ஒரு 100 பாயிண்ட் பக்கம் தான் போயிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சடனாக உடச்சி எங்கேயோ போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே தான் எனக்கு பயங்கரமாக வைத்தறிச்சலாக ஆயிடுச்சு. ஸோ என்னடா, நேற்றும் மிஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கும் மிஸ் ஆயிடுச்சு, பயங்கரமான பாயிண்ட்ஸ் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எரிச்சலாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வாண்டடாக கேப் விட்டுருந்தோம் அந்த 2 வீக்ஸ்.
ஸோ அந்த 2 வீக்ஸ் கேப் விட்டு அது போயிருக்கு. அப்போ கூட பரவால்ல. நம்ம வந்து கேப்ல இருக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அதனால நம்ம வந்து நெனச்சத பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மனச தேத்திக்கிட்டேன். ஆனா நேத்தும் இன்னைக்கும் ட்ரேட் எடுக்கணும்னு ஆர்வமா இருந்தேன். ஆனா இந்த ஜீரோதா பண்ண சில்லற வேலையால எனக்கு வந்து மிஸ் ஆயிருச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு மூவ் குடுத்துட்டா அடுத்த நாள்ல மூவ் வருமான்னு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் நல்லாவே வராது. அதனால தான் பயமா இருக்கு. இப்போ நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. நாளைக்கும் நான் நோ ட்ரேடிங் டேவா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பாருங்க ஒயிட் சிபிஆர் வேற. டுமாரோஸ் சிபிஆர் வந்து இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன். நாளைக்கு சிபிஆர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இப்பவே சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு சிபிஆர் வந்து பாருங்க 102 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒயிட் சிபிஆர் தான். நாளைக்கு வந்து மூவ் வந்து குடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதையும் மீறி குடுத்தாலும் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி வந்து கிடைக்காது. ஒயிட் சிபிஆர்லலாம் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணி தான் குடுப்பான். ஸோ நாளைக்கும் என்னால எடுக்க முடியாதுன்னு தாங்க நெனைக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி பொறுமைய சோதிச்சுட்டு இருக்கிறனால திடீர்னு நான் வந்து பர்ஸ்ட் ஆயிருவேனோன்னு எனக்கு வந்து பயமா இருக்கு. ஸோ என்னதான் ஆனாலும் நான் ரிவெஞ்ச் இனி பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஏன்னா கில் ஸ்விட்ச் வந்து இருக்கு. ஒய்ஃப் வந்து உடனே போட்டு விட்டுருவாங்க ரிவெஞ்ச் மோட் வந்தாலே. ஸோ ஆனாலும் நான் எடுக்கிற என்ட்ரீஸ்ல அந்த ஃபோமோ வந்து ரொம்ப வரும் அப்படின்னு தோணுது. அதாவது இந்த ப்ராஃபிட் மிஸ் பண்ணதெல்லாம் நெனச்சு நெனச்சு ஏதாவது ஒரு இடத்துல அவசரப்பட்டு போய் எடுப்பேன். ஸோ தப்பான டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு நெறைய வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு மூவ புடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட, ஃபோமோவோட நம்ம தப்பான டிசிஷன் நெறையவே எடுப்போங்க. இந்த மாரி ப்ராஃபிட் மிஸ் வந்து அந்த ட்ராமா வந்து இருந்துச்சுன்னா. இந்த அப் மூவ் வரும்போது நாஸ்டாக்லயும் பயங்கரமான அப் மூவ் வந்து வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸும் நம்மளும் பயங்கரமா கோரிலேட் ஆறோம் அப்படின்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். ஆனா யாரும் பெருசா அத பத்தி கண்டுக்கல. ஒருத்தர் மட்டும் நாஸ்டாக் பத்தியும் ரெகுலரா அப்டேட்ஸ் வந்து குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் தான் கேட்டாங்க. அதனால நான் அத பத்தி நான் ஃபுல்லா வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ ஆனாலும் நெறைய பேர் அதுக்கு மேல ஆர்வமா இருந்துச்சுன்னா, நான் வந்து மெதுவா யுஎஸ் மார்க்கெட்ஸ் பத்தியும் போடுவேன். பட் இப்போதைக்கு நம்மளோட லைவ் மார்க்கெட்டும் நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸையும் நீங்க அப்பப்போ பாருங்க. எந்த அளவுக்கு கோரிலேட் ஆகும் அப்படின்னு 70-80% ஆஃப் த டைம்ஸ் அங்க என்ன நடக்குதோ அப்படியே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ உங்களோட வியூவும் அங்க குடுக்குற மூவும் கரெக்ட்டா சிங்க்கா இருந்துச்சுன்னா, நீங்க அதையே ஒரு கன்ஃபர்மேஷனா வச்சுட்டு வந்து எடுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன், ஒரு ஆடட் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கும். டே சார்ட்ல பாருங்க, நம்ம வந்து இந்த டென்னிஸ் கேம பத்தி நேத்து வீடியோல தான் டிஸ்கஸ் பண்ணேன். யார் ஜெயிக்க போறான்னு பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி அப்சைடா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சொல்லி 1 நாள் கூட ஆகல. நெக்ஸ்ட் டேவே பொளந்து விட்டானுங்க. ஸோ இதுக்குள்ளேயே 7, 8 நாளா இதுக்குள்ளேயே சுத்திட்டே இருந்துச்சுங்க. 20 அண்ட் 50 இஎம்ஏக்குள்ள. ஸோ இன்னைக்கும் பாருங்க அந்த சிபிஆர் கான்ஃப்ளூயன்ஸ் வந்த டைம்ல எக்ஸாக்ட்லி 20 இஎம்ஏவும் இருந்துச்சு. ஸோ அதனால இது வந்து இன்னும் ஒரு மொரட்டு கன்ஃபர்மேஷன்ங்க. நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் கான்ஃப்ளூயன்ஸ் கூட ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் இந்த மாரி இஎம்ஏஸ் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா, அது வந்து கண்டிப்பா மிஸ்ஸே ஆகாது. ஒண்ணு அங்கருந்து பயங்கரமான பவுன்ஸ் ஆயிரும். இல்ல அட்லீஸ்ட் அங்கருந்து உடைச்சா கீழ சைட் பிரேக் அவுட் ஆவது பயங்கரமா ஆகும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து கண்ண மூடிட்டு சிபிஆர்ல தைரியமா ட்ரேட் வந்து எடுத்திருக்கலாம். இந்த பாட்டம்ல இருந்து 350 பாயிண்ட் ரொம்ப அசால்ட்டா குடுத்துட்டான். ஸோ இப்போ பாருங்க ஒரு நாளும் இந்த 50 இஎம்ஏக்கு மேல குளோசிங்கே வரல. இந்த 3 நாள் கன்டினியூஸா மேல போச்சு. இந்த இடத்துல லைட்டா வந்திருக்கு. அத விடுங்க. அது வேற கேஸ். ஸோ இந்த ஃபைட் 2 வீக்ஸா போயிட்டு இருக்கிறதுல இந்த இடத்துல பாருங்க, மேல குளோசிங் வைக்க முடியல. 3 நாள் மேல போய் கீழ வந்துட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ஹைஸ் எல்லாத்தையுமே தாண்டி குளோசிங் வந்து வச்சுட்டான். 2 நாளோட ஹைய வந்து தாண்டிட்டான்னு நெனைக்கிறேன். இன்னும் இந்த இந்த 1 நாளோட ஹை பக்கத்துல வந்து வச்சிருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான குளோசிங் தான். ஸோ அதனால புல்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க இப்போதைக்கு. ஆனாலும் இதுக்கு மேல ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம முன்னாடியே வேற ஒரு வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல வர இஎம்ஏஸ்லாம் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அது வந்து அடுத்தது வரும். இந்த வீடியோல நான் காட்டல. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். அந்த இடத்துலலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் தாண்டிருச்சுன்னா, ஆல் டைம் ஹை வந்து ரொம்ப ஈஸியா போயிரும். ஆனா அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ். ஸோ அத தாண்ட விடுறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம க்ளோஸா ட்ராக் பண்ணணும். அன்னைக்கு ஒருத்தர் வந்து நம்மளோட டேட்டா வீடியோவ வந்து பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ப்ரோ 10,500 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்களா? அது எல்லாத்தையும் நம்ம வந்து பிடிக்க முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது தானே! அப்படிங்கிற மாரி ஓவரா ஆர்க்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதாங்க நானும் இன்னொரு வீடியோலயும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுல நம்ம ரியலிஸ்டிக்கா எவ்வளோ கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாரும் ஒவ்வொரு வீடியோஸ பார்த்துட்டு ஒரு வீடியோஸ பார்க்காம இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு ரோபோட் மாரி இருந்து எந்த எமோஷன்ஸும் இல்லாம ஃபுல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அத வந்து புடிக்கலாம். ஸோ நீங்க வந்து ஜாப் கோயர்ஸா இருந்தீங்கன்னா, பெருசா டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ என்ட்ரி எடுத்துட்டு அப்படியே 330 வரை எதுவுமே பண்ணாம விட்டீங்கன்னா, அந்த மாரிலாம் சூப்பரா கேப்சர் பண்ணலாம். ஸோ அந்த 10,500 பாயிண்ட்ஸ் கூட முழுசா பிடிக்கிற மாரிலாம் பண்ணலாங்க சம்டைம்ஸ். ஸோ ஆனா எல்லாராலயும் கண்டிப்பா முடியாது. 1000த்துல ஒருத்தனால மட்டும் தான் சிஸ்டம பார்க்காம அமைதியா இருக்க முடியும். ஸோ அந்த மாரி முடியிற ஆளுங்க கண்டிப்பா எல்லா பாயிண்ட்ஸையும் கேப்சர் பண்ணலாங்க. சரி இப்ப அதெல்லாம் விடுவோம். எவ்வளோ கேப்சர் பண்ண முடியும், முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி
யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த மாரி ஒரு மெத்தட் இருக்கா? அப்படிங்கிறத நீங்க வந்து முதல்ல என்கிட்ட ப்ரூஃப் பண்ணுங்க. நான் வந்து ட்ரேடிங்கே குவிட் பண்ணிடுறேன். ஸோ யாருமே இந்த மாரி டீட்டெயில்டா டேட்டா எடுத்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜில எவ்வளோ மூவ் வந்திருக்கு அப்படின்லாம் செக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப பேஷனேட்டா, சீரியஸா இருக்கிற ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து ரேரா பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாரி பண்ணியிருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அவங்களோட டேட்டாவ எடுத்துட்டு வாங்க. ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ்ல லிட்டரலி ஒரு 50% பாயிண்ட்ஸாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பா அது கூட வந்திருக்காது. ஸோ நான் வந்து 10,500 பாயிண்ட்ஸ் வந்து காமிச்சிருந்தேன். மேக்ஸிமம் 20,000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து இருந்துச்சு. ஆனாலும் அதுல ஓரளவுக்கு கேப்சர் பண்ண முடியுங்கிற மாரி லாஜிக்கா நான் வந்து சொன்னது 10,500 வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மத்த யார்கிட்டயாவது இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா? அப்படிங்கிறத நீங்க வந்து காட்டுங்க என்கிட்ட. நான் வந்து ட்ரேடிங்கே குவிட் பண்றேன்னு நான் வந்து அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா நான் வந்து சேலஞ்ச் பண்ணுவேன். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாரி ஒரு விஷயத்த டிஸ்கவர் பண்றதே ரொம்ப கஷ்டம். 89% சக்சஸ் ரேட் வந்து இருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ சக்சஸ் ரேட் இருக்கிறது மட்டும் மேட்டர் இல்ல. ஸோ அது கூட எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன்ல யாருக்குமே கிடைக்காது. அந்த காம்பினேஷன்ல நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து கிடைச்சிருக்கு. நீங்க வந்து டிசிப்ளின்டா எமோஷன்ஸே இல்லாம இருந்தனா, கண்டிப்பா அது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணலாம். ஸோ அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியாது அப்படின்னு நக்கலா வந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நான் வந்து ரியலிஸ்டிக்கா எவ்வளோ கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்க பார்க்காம பேசுறது தான் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ நான் என்ன பேசுறேன் அப்படின்னு உங்கள ஒரு சில பேருக்கு புரியாம இருந்தீங்கன்னா, நீங்க அந்த 2 வீடியோஸ் வந்து பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த 2 வீடியோஸ்க்கும் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிச்ச உடனே போய் பாருங்க. ஸோ லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அது போக இந்த வீடியோவோட எண்ட்லயே அந்த தம்ப்நெயில் வந்து வரும். நீங்க அப்படியே கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நீங்க என்ட்ட வந்து தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி பார்க்கறதுக்கு, நீங்க அந்த சேலஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு நெனச்சாலும் உங்களுக்கு வந்து 100% உங்களோட ஃபீ வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ அதனால நீங்க வந்து தைரியமா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி பாருங்க முடிஞ்சா. ஸோ அதுக்கு வக்கில்லாம என்ட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். ஸோ சாரிங்க லைட்டா டென்ஷன் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இன்னும் நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் லைட்டா வருத்தமா இருக்கு. ஸோ நீங்க யாராவது கால் ஆப்ஷன் எடுத்து இன்னைக்கு சூப்பரான ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட ஹேப்பினஸ கமெண்ட் செக்ஷன்லயும் ஷேர் பண்ணுங்க எல்லார்கிட்டயும். ஸோ நம்ம சேலஞ்ச நீங்க அக்செப்ட் பண்ண ரெடியா இருந்தாலும் ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.